ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நாங்களும் ரொம்ப நல்லா இருக்கோம். இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா போன வாரம் வியாழக்கிழமை எடுக்க ஸ்டார்ட் பண்ணேன். டைம் வந்து மதியம் 1 மணி இருக்கும். வீடு கொஞ்சம் க்ளீன் பண்ண வேண்டியிருந்தது. மறுநாள் ஃப்ரைடே இல்லையா, பெட்ஷீட்லாம் மாற்றிட்டு வீடெல்லாம் கொஞ்சம் துடைக்க வேண்டியிருந்தது. என் பையன் ஸ்கூல் விட்டு ஈவினிங் 3:30 வருவான். அவன் வந்துட்டான்னா அதுக்கப்புறம் எனக்கு வேறு ஒர்க்லாம் இருக்கும். இந்த க்ளீனிங் ஒர்க் வந்து பார்க்க முடியாது. ஸோ அவன் வர்றதுக்குள்ளே என்னென்ன வேலை செஞ்சு முடிக்க முடியுமோ அதெல்லாம் செஞ்சிடலான்னு சொல்லிட்டு மதியம் போலவே க்ளீனிங் ஒர்க் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஃபர்ஸ்ட் வந்து பெட்ஷீட் வந்து சேஞ்ச் பண்ணணும். பெட் நல்லா டஸ்ட் பண்ணிவிட்டு நியூவாக வந்து பெட் கவரும் வந்து சேஞ்ச் பண்ணிட்டேன். இப்போ வீடு பெருக்கிட்டு மாப் போடணும். ரொம்ப நேரம்லாம் ஆகாது இதுக்கு. ஜஸ்ட்டு ஒரு 1/2 மணி நேரம் தான் ஆகும். 3 ரூம் தானே இருக்குது. டக்குன்னு வந்து வேலையை முடிச்சிடலாம். இந்த வீட்டுக்கு வந்த புதுசில் பார்த்திங்கன்னா தரை எல்லாமே நல்ல வெள்ளை வெள்ளையாக உப்பு வந்து பொரிஞ்சிட்டே இருந்தது. எதனாலன்னு தெரியல. பட் நாங்கள் வந்ததுக்கப்புறம் ஓரளவுக்கு கண்ட்ரோல் ஆகிடுக்கு. பட் இப்போ யூஸ் பண்ணாத இடத்துல ஒரு சில இடங்களில் வரதான் செய்யுது. ஸோ அந்த டஸ்ட் எல்லாமே இல்லாத அளவுக்கு நல்லா கூட்டி அள்ளிட்டேன். நான் வீடு துடைக்கிறதுக்கு தண்ணியில் கொஞ்சமாக கல்லுப்பு, மஞ்சள் தூள், கம்ஃபர்ட் இதெல்லாம் போட்டு தான் க்ளீன் பண்ணுவேன். கல்லுப்பு போடும்போது அந்த அழுக்கு எல்லாமே நல்லா வந்துடும். கொஞ்சம் கூட இருக்காது, பிசுபிசுப்பாகவும் இருக்காது. அன்னைக்குன்னு பார்த்து மஞ்சள் தூள் இல்லை, அதனால் கல்லுப்பும் கம்ஃபர்ட் மட்டும் போட்டு வீடு ஃபுல்லாமே துடைச்சிட்டேன். இப்போது டைம் பார்த்திங்கன்னா 3:20 இருக்கும். வேலையெல்லாம் முடிச்சுட்டு ஒரு 10 நிமிஷம் ரெஸ்ட் எடுத்தேன். தம்பிக்கு ஸ்கூல் விடுற டைம் ஆயிடுச்சு. வீட்டிலேருந்து ஸ்கூல் வந்து ஒரு 5 நிமிஷம் ட்ராவல் தான். அதனால் ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி கிளம்புனாலே கரெக்டாக இருக்கும். வீட்டுக்கு வந்ததுமே ஃபஸ்ட் அவனை வந்து குளிக்க வச்சுடுவேன். ஏன்னா நல்லா வேர்த்து பிசு பிசுன்னு தான் வருவான். வந்ததும் ஒரு குளியல் போட்டுட்டு ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணி விட்டுருவேன். இதுக்கப்புறம் எனக்கு வெளியில் கொஞ்சம் வேலை இருந்தது. அதனால் அவனுக்கு டிவி போட்டு டாய்ஸ்லாம் கொடுத்தேன். உட்காந்து விளையாடிட்டு இருந்தான். வெளியில் வந்து பார்த்திங்கன்னா க்ளீன் பண்ணணும். அந்த வாசல், அதுக்கப்புறம் வெளியில் இருக்கிற இடம்லாம் ரொம்ப குப்பையாக இருந்தது. நம்ம இப்போ இருக்கிற வீட்டில் மரம் எதுவும் இல்லை. நான் பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்க வச்சுருக்காங்க. அங்கேருந்து நிறைய இலை இங்கே தான் விழும். காற்று வேறு அதிகமாக அடிக்குது இல்லையா, டெய்லி குப்பை சேர்ந்துட்டே தான் இருக்கும். டெய்லி கூட்ட முடியாது என்னால். ஒரு 2 நாளுக்கு ஒரு தடவை, 3 நாளுக்கு ஒரு தடவை கூட்டி வந்து அள்ளிடுவேன். அதுக்கே வந்து அவ்வளோ குப்பை சேர்ந்துரும். பார்த்தாலே தெரியும் எந்த அளவுக்கு குப்பை வந்து சேர்ந்துருக்குன்னு. இது கூட 2-3 நாள் கேப் கூட கிடையாது. ஒரு நாளுக்கு முன்னாடி க்ளீன் பண்ணதான் ஒரே நாளில் இவ்வளோ குப்பை வந்து சேர்ந்துருக்கு. எல்லாத்தையுமே கூட்டி அள்ளிட்டு அப்படியே தண்ணியும் வந்து தொளிச்சு விட்டுட்டேன். ஏன்னா தம்பியும் நானும் வெளியில் கொஞ்சம் நேரம் உட்காருவோம். அவன் வந்து விளையாடுவான். கொஞ்சம் கால் சூடும் ஹீட்டாக இருக்கும். அதனால் நல்லா தண்ணி தொளிச்சு விட்டோன்னா அந்த ஹீட் வந்து கொஞ்சம் குறையும். வீட்டை சுற்றி நல்லா தொளிச்சு விட்டுட்டு அப்படியே வாசலையும் கூட்டி தொளிச்சு அழகாக சின்னதாக ஒரு கோலமும் போட்டு விட்டுட்டேன். எனக்கு செடி வளர்க்கணுன்னு ரொம்ப நாள் ஆசை. ஆனால் இதுக்கு முன்னாடி மாடி வீட்டில் இருந்தோம். இடம் இருக்காது, செடி எதுவுமே வளர்க்க முடியாது. கொஞ்சம் கொஞ்சம் மணி பிளான்ட் மட்டும் வளர்த்துட்டு இருந்தேன். ஆனால் இப்போ வந்து இந்த வீட்டில் வெளியில் நிறைய இடம் இருக்கிறதால கொஞ்சம் கொஞ்சமாக செடி வந்து வாங்கி வச்சிட்ருக்கேன். இப்போதைக்கு ரோஜாப்பூ செடி மட்டும் வாங்கியிருக்கேன். ஒரு 3 ரோஸ் செடி. 7 days ரோஸ்ன்னு சொல்லிட்டு இந்த பிங்க் கலர் ரோஸ் வந்து சொல்லியிருந்தாங்க அடிக்கடி பூ பூக்குன்னு. வாங்கினதுலேருந்து ஒரு 2 டைம்ஸ் வந்து நல்லாவே வந்து பூ பூத்துருச்சு. இந்த செடியும் அப்படி தான் 2 தடவை வந்து நல்லா பூ பூத்துருச்சு. ரோஜாப்பூ செடி கூடவே வெளியில் ஜன்னல் கிட்ட மணி பிளான்ட் வச்சுருக்கேன். பார்க்க அழகாக இருக்கும். ஆனால் அது கூடவே ஃப்ளிப்கார்ட்டில் கொஞ்சம் பூச்செடி விதையெல்லாம் வாங்கியிருந்தேன். ஒரு 3 தொட்டியில் விதை வந்து போட்டு வச்சுருந்தேன். 2 தொட்டியில் முளைச்சிருச்சு, ஒரு இதில் வந்து முளைக்கலை. ஸோ ஃப்யூச்சரில் நல்லா வளர்ந்துச்சுன்னா வர்ற வீடியோஸில் உங்களுக்கு வந்து காமிக்கிறேன்.
இப்போ டைம் பார்த்தீங்கன்னா, ஈவினிங் 5:30 இருக்கும். ஒரு வழியா எல்லா வேலையும் முடிச்சாச்சு. செம்ம டயர்டு. என்னடா வீட கூட்டி தொடச்சதுக்கே டயர்ட் ஆயிடுச்சுன்னு சொல்றாளேன்னு யோசிப்பீங்க. வெறும் வேலை மட்டும் பண்ணியிருந்தா டயர்ட் ஆயிருக்காது. பட் வீடியோ எடுத்துகிட்டே வேலை பண்ணும்போது ஆங்கிள் மாற்றி மாற்றி செட் பண்ணணும். அடிக்கடி நடக்க வேண்டியிருக்கும். அதனால் செம்ம டயர்ட் ஆயிருச்சு. யாராவது ஒரு கப் காஃபியோ, டீயோ போட்டு குடுத்தா நல்லாயிருக்குமேன்னு தோணுச்சு. ஆனால் என்ன பண்ணுறது, நானும் என் பையனும் தான் வீட்டில் இருந்தோம். ஹஸ்பண்ட் இருந்தால் கேட்காமலே போட்டு கொடுப்பாங்க. வேறு வழி கிடையாது. நானே தான் போட்டு குடிச்சாகணும். எனக்கு ஒரு கப் டீ வச்சுட்டு அப்படியே தம்பிக்கும் வந்து பாலாத்திட்டேன். டீ போட்டுட்டு அப்படியே வெளியில் வந்தாச்சு. பாய் விரித்து உட்காந்துருந்தோம். தம்பிக்கும் ஹோம்ஒர்க் கொடுத்துருந்தாங்க. அதெல்லாம் சொல்லி கொடுத்துட்ருந்தேன். ஸோ அன்றைக்கி மதியத்துலேருந்து ஈவினிங் வரைக்கும் டே வந்து கொஞ்சம் பிஸியாக தான் போச்சு. அப்படியே வீடியோ பார்த்தீங்கன்னா, சண்டே மார்னிங்கில் இருந்து கண்டினியூ பண்ணுறேன். என் ஹஸ்பண்ட் வந்து இப்போது வேம்பாரில் தான் வேலை பார்க்குறாங்க. தூத்துக்குடி, வேம்பார் இதெல்லாம் கடல் இருக்கிற ஏரியா. ஸோ காலையில் டைமில் ஃப்ரெஷ்ஷாக மீன் பிடிச்சிட்டு வந்து ஏலத்துக்கு விடுவாங்க. நம்ம நார்மலாக மீன் மார்க்கெட்டில் போய் வாங்குறத விட ப்ரைஸ் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். மீனோட அளவும் அதிகமாக இருக்கும். நல்ல ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கும். மீன் மார்க்கெட்டில் கூட ஃப்ரெஷ்ஷாக இருக்குமான்னு தெரியாது. ஏலத்துக்கு விடுறதால அப்படியே முழு மீனாக தான் கொடுப்பாங்க. நம்ம தான் கட் பண்ணணும். வேணும்னா ஒரு ரூ. 100 கொடுத்து பக்கத்தில் கட் பண்ணுறவங்க இருப்பாங்க. கொடுத்து கட் பண்ணிக்கலாம். எங்களுக்கு இப்படியே பழகிடுச்சு. அதனால் நாங்களே கட் பண்ணிட்டோம். இந்த மீனோட பேர் வாவல் மீன். மீன் மார்க்கெட்லாம் போய் கேட்டோன்னா கண்டிப்பாக விலை அதிகமாக தான் சொல்லுவாங்க. 1.5 கிலோவுக்கு மேலே இருக்கும்னு நினைக்கிறேன். நிறைய மீன் வாங்கிட்டு வந்துட்டாங்க. நான் க்ளீன் பண்ணிவிட்டு ஒரு மீன் எடுத்து காட்டுறேன் பாருங்கள். நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருந்தது. மீன் க்ளீன் பண்ணதில் மேலே ஃபுல்லாக அந்த ஸ்மெல் அடிச்சுட்டே இருந்தது. ஒரு குளியல் போட்டுட்டு வந்ததுக்கப்புறம் தான் சமைக்கவே ஆரம்பித்தேன். மீன் எல்லாமே க்ளீன் பண்ணிட்டேன். மீன் கூடவே கொஞ்சம் கூறு கறி விற்றுதுன்னு சொல்லி கொஞ்சமாக வாங்கிட்டு வந்திருந்தாங்க. ஸோ காலையில் அதை வந்து ஒரு உப்பு கறி மாதிரி வச்சு சாப்பிட்டுக்கலான்னு சொல்லி குளிக்கிறதுக்கு முன்னாடியே இஞ்சி பூண்டு பேஸ்ட் மஞ்சத்தூள் போட்டு வேக வச்சுட்டு தான் போயிருந்தேன். இந்த உப்பு கறி செய்கிறது ரொம்ப ஈஸி தான். ஆனால் டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். கடாயில் எண்ணெய் விட்டு சோம்பு, கருவேப்பிலை, கொஞ்சம் காஞ்ச மிளகா நிறைய சேர்த்துக்கணும். அதே மாதிரி சின்ன வெங்காயமும் நிறைய சேர்த்துக்கணும். பெரிய வெங்காயம் சேர்த்தா அவ்வளோவா நல்லா இருக்காது. வெங்காயத்துக்கு கூடவே இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிட்டு வேக வச்ச மட்டன் வந்து சேர்த்துக்கணும். தண்ணியெல்லாம் நல்லா வற்றி வரணும். இதுக்கு என்னென்ன மசாலா யூஸ் பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா, மிளகாத்தூளும் வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாய்த்தூள் மட்டும்தான் யூஸ் பண்ணேன். தண்ணி வற்றுற அளவுக்கு நல்லா வந்து குக் பண்ணிட்டோன்னா ரெடி ஆயிரும். சாதத்து கூட வச்சு சாப்பிட கூட அவ்வளோவா நல்லாயிருக்கும். நான் வந்து சாதம் எதுவும் வைக்கல. அப்படியே ப்ளெயினாகவே சாப்பிட்டுக்கிட்டோம். சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா தான் லஞ்ச் வேலையை ஆரம்பித்தேன். சாப்பாடு அடுப்பில் வச்சுட்டு மீன் குழம்புக்கு தேவையானதெல்லாம் ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். ஃபஸ்ட்டு புளி வந்து ஊற போட்டுக்கிட்டேன். இந்த மீன் குழம்பு ரெசிபி பார்த்திங்கன்னா ஒரு யூடியூப் வீடியோ பார்த்து தான் செஞ்சுருந்தேன். சூப்பராக வந்திருந்ததா. அப்படியே வந்து எப்போ மீன் குழம்பு வச்சாலும் இந்த மெத்தடில் மட்டும்தான் செய்வேன். ஒரு பெரிய எலுமிச்சம்பழம் சைஸ் அளவுக்கு புளி வந்து ஊற போட்டாச்சு. இப்போ மீன் ஃப்ரைக்கு மசாலா ரெடி பண்ணிக்கலாம். மஞ்சத்தூள் கொஞ்சம், மிளகாத்தூள் கொஞ்சம். மிளகாத்தூள் வந்து கலருக்காக மட்டும்தான் சேர்த்துக்கிறேன். மற்றபடி அதிகமாக வந்து குழம்பு மிளகாய் தூள் மட்டும்தான் யூஸ் பண்ணுவேன். தேவையான அளவுக்கு உப்பு, பெப்பர் தூள் சேர்த்து தண்ணி ஊற்றி நல்லா பேஸ்ட் மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும். இப்போது மீனில் எல்லா பக்கமும் நல்லா வந்து கோட் பண்ணி ஒரு மணி நேரமாச்சும் நல்லா ஊற வைக்கணும். அப்போ தான் மசாலா உள்ளே இறங்கி சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். நிறைய மீன் இருந்ததால் மசாலா தடவி அப்போதைக்கு சாப்பிட்றதுக்கு மட்டும் வெளியே வச்சுட்டு மீதி எல்லாத்தையுமே பாக்ஸில் போட்டு ஃப்ரீசரில் ஸ்டோர் பண்ணிட்டேன். இப்போ மீன் குழம்புக்கு மசாலா ரெடி பண்ணிக்கலாம். மிக்ஸி ஜாரில் 4 பல் பூண்டு, ஒரு 10லேருந்து 15 அளவுக்கு சின்ன வெங்காயம் இதெல்லாம் வந்து சேர்த்துக்கலாம். உங்கள்கிட்ட பெரிய மிக்ஸி இருந்தால் அதிலேயே மொத்தமாக சேர்த்துக்கலாம். என்கிட்ட சின்னதாக இருந்தாலும் 2 மாற்றிக்கிட்டேன். இன்னொரு மிக்ஸி ஜாரில் ஒரு 2 தக்காளி, 1 டீஸ்பூன் மிளகு, சீரகம், மஞ்சள் தூள், மிளகாத்தூள், வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாய்த்தூள், மல்லித்தூள் இது எல்லாமே தான் குழம்புக்கு வந்து சேர்த்துப்பேன். இது கூடவே உப்பும் சேர்த்து நீங்கள் வந்து அரைச்சிக்கலாம். மிக்ஸி பெருசாக இருந்தால் வெங்காயம், தக்காளி இது எல்லாத்தையுமே ஒன்றா போட்டே அரைச்சிக்கலாம். நான் வந்து தனித்தனியாக அரைச்சிக்கிட்டேன். அரைப்படலைன்னா லைட்டாக தண்ணி விட்டு கூட நல்லா நைஸாக வந்து அரைச்சி எடுத்துக்கலாம்.
இப்போது மீன் குழம்புக்கு தாளிச்சிடலாம். பாத்திரத்தில் நல்லா தாராளமாக எண்ணெய் விட்டு கடுகு எதுவுமே போடக்கூடாது. ஒரு டீஸ்பூன் வெந்தயம் மட்டும் சேர்த்து நல்லா பொரிஞ்சதும் கொஞ்சமாக ஒரு 10 சின்ன வெங்காயம் அளவுக்கு பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருந்தேன். அது கூட கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்து நல்லா வதக்கிட்டு ஒரே ஒரு தக்காளி கட் பண்ணி சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு உப்பும் போட்டு நல்லா வந்து வதக்கிக்கலாம். தக்காளி நல்லா சாஃப்ட் ஆனதும் நம்ம வந்து அரைச்சி வச்ச பேஸ்ட் எல்லாமே சேர்த்துக்கலாம். வெங்காயம் அதுக்கப்புறம் தக்காளி பேஸ்ட் எல்லாமே ஒன்றா சேர்த்துட்டு நல்லா வந்து எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு குக் பண்ணி எடுத்துக்கணும். மூடி போட்டு வச்சிடலாம், இல்லைனா வந்து வெளியில் தெரிச்சிட்டே இருக்கும். எப்படியும் ஒரு 10 to 15 நிமிஷமாச்சும் சிம்லேயே வச்சு குக் பண்ணணும். அப்போ தான் நல்லா மசாலா ஸ்மெல் போய் எண்ணெய் பிரிஞ்சு வரும். இப்போ வந்து நம்ம புளியை கரைச்சிட்டு தேவையான அளவுக்கு தண்ணியும் சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்து நல்லா கொதித்து நல்லா திக்காகி எண்ணெய் பிரிஞ்சு மேலே வந்ததுக்கப்புறம் மீன் வந்து சேர்த்துக்கலாம். நான் வந்து மீனோட மண்டை மட்டும்தான் சேர்த்துக்கிட்டேன். அதுவே கொஞ்சம் அதிகமாக இருந்தது. அது மட்டும் சேர்த்துட்டு ஒரு 5 நிமிஷம் மட்டும் கொதிக்க வச்சு ஆஃப் பண்ணிட்டேன். ரொம்ப நேரம் கொதிக்க வைக்கக்கூடாது. சாப்பாடு, மீன் குழம்பு எல்லாமே ரெடி ஆயிடுச்சு. கடைசியாக மீன் மட்டும்தான் ஃப்ரை பண்ணணும். எண்ணெய் நல்லா சூடானதும் மசாலா மீனில் எந்த பக்கம் நல்லா காஞ்சிருக்கோ அந்த பக்கத்தை எண்ணெயில் வந்து போட்டுக்கணும். அப்போ தான் மசாலா கலராமல் இருக்கும். 2 பக்கமும் நல்லா திருப்பி போட்டு நல்லா மொறு மொறுன்னு ஆகிற வரைக்கும் நல்லா வந்து ஃப்ரை பண்ணிக்கணும். கொஞ்சம் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கலாம். ட்ரஸ்ட் மீ, இந்த மாதிரி ஒரு தடவை மசாலா யூஸ் பண்ணி மீன் வந்து ஃப்ரை பண்ணி சாப்பிடுங்க. சூப்பராக இருக்கும். நீங்கள் கடையில் மசாலா வாங்கி நீங்கள் சமைச்சா கூட அந்த டேஸ்ட்டே வந்து மாறிடும். இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். மீன் குழம்பும் இந்த மாதிரி ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். சூப்பராக இருக்கும். ஸோ சண்டே லஞ்ச் வந்து சூப்பராக என்ஜாய் பண்ணி சாப்பிட்டோம். இதோட இந்த வீடியோ வந்து முடிய போகுது. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும், யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான vlogல வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய்.